வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற மெத்தடில் செஞ்சால் ஃபஸ்ட் டைம் மட்டன் சமைக்கிறவங்க கூட ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மட்டன் கிரேவி செய்ய இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கு. வாங்க இப்போ கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். ஆயில் ஹீட் ஆகவும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்குவோம். ஸ்பைசஸ் நல்லா பொரியவும் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கவும் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பு சேர்த்தாச்சு, ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் வேக வச்ச மட்டனை தண்ணியிலிருந்து தனியாக எடுத்து உள்ளே சேர்த்து வதக்கிக்குவோம். கறி வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகவும் இதில் 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இது மிளகாய், மல்லி, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வீட்டிலேயே அரைச்சிது. உங்ககிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ லைட்டாக மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கிரேவி கொதி வர்றதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், கூடவே 10 பல் பூண்டு, தோல் உரிக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாமல் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் பூண்டோட முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை இது 3ல் ஏதாச்சும் ஒன்று 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இதை அப்படியே நம்ம மட்டன் சுக்கா மாதிரி கூட ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணியை நல்லா வற்ற விட்டு, தண்ணி நல்லா வற்றவும் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்கிட்டா மட்டன் சுக்கா ரோஸ்ட் ரெடி ஆகிடும். கிரேவி கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் குழம்பு மாதிரி இல்லாமல் கிரேவியாக செய்ய போகிறேன், ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடுவோம். இடையிடையே அடிப்பிடிச்சிடாம மட்டும் லைட்டாக கிண்டிக்குவோம். 10 நிமிஷம் ஆச்சு. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது சாதத்தோட மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் புதினா மல்லியை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. இன்றைக்கி நாம் கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் சிம்பிளாக வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.